Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எக்ஸாம்பிள் 2.15 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி, அந்த பேட்டரியோடைய வோல்டேஜை வந்து நம்ம வீன்னுட்டு கொஸ்டினில் டினோட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பேட்டரியை எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 30 வோல்ட் பல்போடையும் அதுக்கப்புறம் 60 வோல்ட் பல்போடையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்க டயக்ராமில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா எனக்கு ஒரு பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரி வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் மைனஸ்னுட்டு ரெண்டு டெர்மினல்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வந்து அப்புறம் நெகட்டிவ் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்தெந்த பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா 30 வோல்ட் பல்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 60 வாட் பல்பையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா பேரல் கனெக்ஷனாக இருக்குது, சீரிஸ் கனெக்ஷனாக இல்லை, பேரல் கனெக்ஷனாக இருக்குது. அப்படி பேரல் கனெக்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப எந்த பல்ப் வந்து ரொம்ப பிரைட்டஸ்டான பல்ப், அதாவது 30 வோல்ட் பல்ப் வந்து ரொம்ப பிரைட்டஸ்ட்டாக இல்லை 60 வாட்ஸ் பல்ப் வந்து ரொம்ப பிரைட்டஸ்ட்டாங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது கன்க்ளூஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பவரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா P is equal to V into I, அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்ட்டு கரண்ட். இப்போ எனக்கு இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ எனக்கு கொடுக்கல, அதாவது இந்த வீன் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் I, அதாவது கரண்ட்டோட வேல்யூவும் எனக்கு கொடுக்கவே இல்லை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொபோர்ஷனாலிட்டியை வச்சு தான் நம்மளால் இதை டிட்டர்மைன் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தோம்னா எனக்கு பேட்டரியோட அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குன்னுட்டு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த பவர் ஃபிக்ஸ்டாக இருக்கிறப்ப எனக்கு அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. அதாவது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி போகிறதுக்காண்டி தான் எனக்கு இங்கே விங்கிற ஒன்று கிடச்சிருக்கும். வேணா உங்களுக்கு பெனில் எழுதி காமிச்சிட்றேன். என்னென்னு பார்த்தோம்னா P எனக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னா P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐன்னுட்டு எனக்கு இருந்திருக்கும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி போகிறதுக்காண்டி தான் P இஸ் ஈக்குவல் டு VI அப்படின்னுட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த இடத்துல V, அதாவது வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கிறப்ப அது கான்ஸ்டன்ட், அது நம்மளுக்கு தேவையே இல்லை. அப்படின்னா எனக்கு I அதுக்கப்புறம் P ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அது எப்படி எழுதிக்கலாம்னா P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐன்னுட்டு எழுதிக்கலாம். அப்படின்னா P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐங்கிறப்ப பவர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். கரண்ட் எனக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய பவரும் வந்து பார்த்தோம்னா டிக்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்தோம்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து இங்கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் வந்து டினோட் பண்ணுது. இந்த பல்போட பவர் என்னென்னு பார்த்தோம்னா 60 வாட், அதுக்கப்புறம் இந்த பல்போட பவர் என்னென்னு பார்த்தோம்னா 30 வாட்ஸ். இப்போ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணோம்னா இதுதான் வந்து எனக்கு பிரைட்டஸ்ட்டாக இருக்கும். ஏன் பிரைட்டஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா இது வந்து எனக்கு 2 டைம்ஸ் அந்த பவர் வந்து 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 30லேருந்து 2 டைம்ஸ் தான் வந்து எனக்கு 60 வந்து கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு இதான் வந்து பிரைட்டஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு வர்றதுனால இந்த 60 வாட் பல்பு தான் வந்து எனக்கு 30 வாட் பல்போட ரொம்ப பிரைட்டஸ்ட்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எந்த பல்புக்கு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பவரோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். P இஸ் ஈக்குவல் டு V²/R. இந்த இதில் பார்த்த மாதிரியே தான் இங்கே என்ன பார்த்தோம், நம்மளுக்கு P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I, அதாவது இங்கே வோல்டேஜ் வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால அந்த வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா எனக்கு P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐன்னுட்டு கிடச்சிருக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா எனக்கு வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. அப்படி ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால அந்த V² நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படின்னா எனக்கு P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னுட்டு கிடச்சிருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறப்ப பார்த்தோம்னா எனக்கு பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுவே பவர் கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்தோம்னா இங்கே எனக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிற பல்பில் இந்த பல்ப் வந்து பார்த்தோம்னா 60 வாட் பல்ப், இந்த பல்ப் வந்து பார்த்தோம்னா 30 வாட் பல்ப். இதில் வந்து பார்த்தோம்னா பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். கொஷினில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, எந்த பல்புக்கு வந்து பார்த்தோம்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா பவர் கம்மியாக இருந்தால் ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். அப்படின்னா எதுக்கு பவர் கம்மி, 30 வாட் பல்புக்கு தான் வந்து பவர் கம்மி. அதனால எனக்கு 60 வாட் பல்பு தான் வந்து 30 வாட் பல்பு தான் வந்து பார்த்தோம்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து
இருக்கும், 60 வாட் பல்போட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இந்த R is inversely proportional to 1/Pங்கிற இந்த ஃபார்முலா டினோட் பண்ணுது. தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்த ரெண்டு பல்பையுமே பார்த்தோம்னா நம்ம பேரலல் கனெக்ஷனில் வச்சுருக்கோம். அதுவே பேரலல் கனெக்ஷனில் இல்லாமல் சீரிஸ் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா எந்த பல்ப் வந்து பிரைட்டஸ்ட்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சீரிஸ் கனெக்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ 30 வாட் பல்ப், அதுக்கப்புறம் 60 வாட்ஸ் பல்ப் ரெண்டுமே சீரிஸ் கனெக்ஷனில் வந்து வச்சுருக்கோம். சீரிஸ் கனெக்ஷனில் வந்து ஃப்ளோ ஆகுறப்ப அதோட கரண்ட் வந்து பார்த்தோம்னா எனக்கு சேம் அமௌண்ட் தான். அதாவது இந்த இதில் எனக்கு ஒரு 2 ஆம்பர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இதுலேயும் எனக்கு 2 ஆம்பர் கரண்ட் தான் வந்து ஃப்ளோ ஆகும். அப்படி ரெண்டுலேயுமே சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுறப்ப பார்த்தோம்னா அதில் வந்து எந்த பல்புக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையாக இருக்குன்னு பார்க்கணும். இல்லை எந்த பல்புக்கு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 30 வாட் பல்புக்கு தான் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸுங்கிறத நம்ம இந்த இதில் கண்டுபிடிச்சோம். அப்படின்னா எந்த இதுக்கு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கோ அந்த பல்புக்கு வந்து ஹையர் வோல்டேஜ் ட்ராப் வந்து இருக்கும். அப்படின்னா எனக்கு 30 வாட் பல்பு தான் வந்து 60 வாட் பல்போட பிரைட்டாக வந்து க்ளோ ஆகும். எப்போன்னு பார்த்தோம்னா அதை சீரிஸ் கனெக்ஷனில் வைக்கிறப்ப மட்டும் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகும். அப்படின்னா இங்கே எனக்கு கரண்ட் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் ஆகும். அப்படி கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் ஆகிறப்ப அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு டிஃபர் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஃபர் ஆகிறப்ப எதுக்கு வந்து ஹையர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கோ அதுதான் வந்து அதிகமாக வந்து க்ளோ ஆகும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு 30 வாட் பல்புக்கு தான் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, அதுதான் வந்து அதிகமாக க்ளோ ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.